Hi, hello friends, welcome to AS Creations. Before going to this video, please like, share and subscribe my channel. கோடான் அப்படிங்கிற ஒர்க்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்சி பிரேம்சந்த். முன்சி பிரேம்சந்த் யார் அப்படின்னா அவங்க ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ட்ராமட்டிஸ்ட். இவங்க ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காங்க. ஹி வாஸ் ஏ டீச்சர் ஆல்சோ. இவங்க ஒரு யாரை மேரிட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு விடோவை வந்து மேரிட் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து யாரை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காருன்னா மகாத்மா காந்தியை பார்த்து தான் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முன்சி பிரேம்சந்தோட ஷார்ட் சம்மரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கோடான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கோடான் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஒரு ஹிந்தி நாவல். ஆக்சுவலாக கோடான் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி நாவல். இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1936 தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே ஒரு கிரேட்டஸ்ட் நாவல் அப்படின்னா கோடான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷில் இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த கிஃப்ட் ஆஃப் எ கவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோடான் அப்படிங்கிற நாவல் எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈவிலுக்கு அகெயின்ஸ்டாக தான் இதை எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா டவுரி சிஸ்டம், கேஸ்ட் சிஸ்டம், ஆர்த்தடாக்ஸ் வே ஆஃப் லைஃபு, இதெல்லாம் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த கோடான் அப்படிங்கிற டைட்டிலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் எ கவ், ஒரு கவ்வை வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ட்ரெடிஷனில் வந்து அவங்க ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின்க்கு வந்து டொனேட் பண்ணுறது கவ்வை. அதாவது அவங்களோட லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அவங்களுடைய டெத்து வந்து ஒரு முக்தி அடையணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பாவ மன்னிப்பு அந்த மாதிரி வாங்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா பிராமின்ஸ்க்கு வந்து ஹிந்து ட்ரெடிஷன் படி பிராமின்ஸ்க்கு கவ்வை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனை தான், அந்த ஒரு சடங்கை தான் வந்து கோடான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ கேரக்டர்ஸ்குள்ளே போகலாம். கேரக்டர்ஸ் ஆஃப் த ப்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர் ஹோரி தான் வந்து ஒரு புவர் ஃபார்மர். அவர் தான் வந்து இந்த மெயின் கேரக்டர் ஆஃப் த ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோரிக்கு வந்து தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவருக்கு கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ரூபா அண்ட் சோனா. இவங்க 2 பேரும் வந்து டாட்டர்ஸ் ஆஃப் ஹோரி. நெக்ஸ்ட்டு அனதர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து கவ் ஹெர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாடு விற்கிறவன், அதுக்கப்புறம் வந்து பால் எல்லாம் கறந்து விற்கிறவன், அவனை தான் வந்து பூலா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஜுனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டர் இருக்கா. அவள் ஒரு விடோ. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஹீரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃப் ஹோரி. நெக்ஸ்ட்டு டட்டாடின் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிற ஒரு பிராமின் ப்ரீஸ்ட்டு, அப்புறம் மணி லேண்டர், இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாடின் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் யாருன்னா டட்டாடினோடைய சன்னு. நெக்ஸ்ட்டு சிலியா அப்படின்ற ஒரு பொண்ணு யாருன்னா அவள் ஒரு லோ கேஸ்ட் கேர்ளு. அவள் வந்து யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுறான்னா டட்டாடினோடைய ஃபார்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அனதர் கேரக்டர் ராய் ஷாஹிப். அவர் வந்து ஜமீன்தார், அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன்தார் தான் ராய் ஷாஹிப். நெக்ஸ்ட்டு கேரக்டர் மால்தி தேவி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்களோட எஜுகேஷன்ஸ்லாம் வந்து அவங்க யூரோப்பில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் சரோஜ். அவங்க வந்து மால்தியோடைய யங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அனதர் கேரக்டர் மிஸ்டர் மேத்தா யாருன்னா ஒரு காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் கண்ணா வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கார். ஃபைனல் கேரக்டர் வந்து கோவிந்தி யாருன்னா மிஸ்டர் கண்ணாவோட ஒய்ஃபு. ஸோ இவங்கள தான் கேரக்டர்ஸ். இப்போ சம்மரி ஆஃப் த ப்ளேக்குள்ளே போகலாம். சம்மரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோரின்னு சொல்லியிருந்தேன். மெயின் கேரக்டர் யார்? ஹோரி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹோரி வந்து மெயின் கேரக்டர்னு சொன்னேன்னா அவர் ஒரு ஃபாதர். அவரோட ஒய்ஃப் வந்து தனியா, அவங்களுடைய ஒரு சன்னு கோபார், 2 டாட்டர் வந்து யார்? ரூபா அண்ட் சோனா. இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராய் ஷாஹிப் யார்? ஒரு ஜமீன்தார். அவர் வந்து ஹோரியை வந்து இமீடியட்டாக வர சொல்லியிருக்காரு அவரோட பேலஸ்க்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹோரியும் போயிட்டு அவரை பார்க்கும்போது அவர் ரொம்ப கோவமாக இருக்கார். அவர் ஒரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி
எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறாரு. ஹோரியும் வந்து அந்த விஷயத்தை வாங்கிட்டு போயிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பீப்புள்கிட்டேயுமே இந்த மாதிரி நன்கொடையாக 500 ருபீஸ் வந்து சமீந்தார் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள்லாம் 500 ருபீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே எல்லா பீப்புளுமே வந்து அவங்கவுங்க கிட்ட இருக்கிற 500 ருபீஸ் எடுத்து ஹோரி கிட்ட கொடுக்குறாங்க. ஹோரி வந்து அந்த 500 ருபீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவுடனே தனியாவும் அவங்களுடைய சன் கோபாரும் வந்து ஸ்ட்ரிக்டாக அதை வந்து எதிர்க்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கலகம் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் இது போல் பண்ணணும், நம்ம ஏன் அவருக்கு பண்ணணும்னு அவசியம், அவருக்கு தேவைன்னா அவர் கலெக்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே கோவப்படாமல் அமைதியாக சுச்சுவேஷனை புரிய வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தண்ணிக்குள்ளே வாழற வரைக்கும் முதலையை கண்டு அது சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அதுக்கு எதிராக நம்ம சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியோடு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பூலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு கவ் ஹெர்டர். அவர் வந்து மாடு விற்பார், அதே மாதிரி பாலும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டில். அவர் பொதுவாக சொல்லணும்னா ரொம்பவே ஒரு கைண்டான ஒரு பர்சன். அவருக்கு இப்போ ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். அவரோட பொண்ணு வந்து ஜுனையா, அவங்க வந்து ஒரு விடோவாக இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோரியோடைய ஒரு டிசைரை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு கவ் வந்து வாங்கணும், கவ் வாங்கி வீட்டில் வளர்க்கணுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீமாக இந்த ஹோரிக்கு, ஓகேங்களா. ஆனால் ஹோரிக்கிட்ட வந்து ஒரு கவ் வாங்குகிற அளவுக்கு அமௌண்ட்டோ இல்லை வெல்த்தோ கிடையாது. அதனால அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, பூலாவை எப்படியாச்சும் நம்ம வந்து சீட் பண்ணி கவ் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தானே, ஈஸியாக ஏமாத்திடலான்ற மாதிரி அவர் எப்படியாவது சீட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைர் வந்து கொண்டு வராரு. டிசைட் பண்ணிட்டாரு. அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோரியும் அவனுடைய சன் கோபாரும் வந்து பூலாவோட வீட்டுக்கு போயிட்டு கவ் வாங்கலான்னு போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து கவ் வாங்கும்போது இவர் கோபார் வந்து ஜுனையாவை மீட் பண்ணுறாரு. ஜுனையாவை வந்து கோபாருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கவ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படி இவங்களால கவ் வாங்க முடிஞ்சிச்சு, திடீர்னு எப்படி உங்களுக்கு அவ்வளோ காசு வந்துச்சு. எப்பயுமே ஒரு பொருள் வாங்கிட்டா பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பொறாமையாக இருக்குமா, அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாருமே ரொம்ப ஒரு பொசசிவாக பார்க்குறாங்க அவரை. அந்த டைமில் தான் அவரோட பிரதர் ஹீரா வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முன்விரோதம் இருக்கும் போல இருக்குது. முன்னாடி நடந்த சண்டையை வந்து பழி வாங்கிறதுக்காக அவர் வாங்கிட்டு வந்த அந்த கவுக்கு வந்து பாய்சன் வச்சிடுறாரு ஹீரா, ஓகேங்களா. அதனால் அந்த பாய்சனை சாப்பிட்டுட்டு அந்த கவ்வுமே இறந்து போயிடுது. இது ஒரு பார்ட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கோபார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜுனையாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தனியாவுக்கும் ஹோரிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜுனையாவை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜுனையா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வெளியூருக்கு போய் நான் சம்பாதிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் ஜுனையாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜுனையாவை வீட்டில் விட்டுட்டு அவன் லக்னோவுக்கு போயிடுறான். யார், கோபார், ஓகேங்களா. அவன் பாட்டுக்கு லக்னோவுக்கு போயிட்டான். இங்கே வந்து ஹோரியோட ஹவுஸில் ஒரு லாஸ் அவனுக்கு தான். பிகாஸ் அவன் வந்து இந்த மாதிரி இது மாதிரி ஒரு மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அவன் வந்து 100 ரூபா வந்து அந்த ஊருக்கு வந்து அபராதமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஃபைனலாக வந்து அந்த மாடும் இறந்து போயிடுச்சு, அபராதமும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனும் ஓடி போயிட்டான். எக்கனாமிக்கலாக வெல்த்தில் ரொம்பவே அடிபட்டிருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோரியோடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதனால் இறந்து போயிட்டாரு. ஹோரி வந்து இறந்துட்டாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஊரில் ஒரு ப்ரீஸ்ட்டுன்னு சொன்னவங்க யார், டட்டாரின். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட ஹோரியோட ஒய்ஃப் தனியா கிட்ட வந்து கோடானுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் ஹோரிக்கு கோடான் பண்ணாதான் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும், அதை வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவர் முக்தி அடைவார், இல்லைனா அவர் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பார், ஸோ அதனால் கோடான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோடான் பண்ணுற அளவுக்கு தனியா கிட்ட வெல்த்து கிடையாது, எக்கனாமிக்கலாக ரொம்பவே அடிபட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அதனால் அவருக்கு ஃபியூனரலும் பண்ணணும், அதே மாதிரி அவர் ஆத்மாவும் சாந்தி அடையணுன்றதுக்காக யோசித்து 1 ரூபி 25 பைசே அவள் எடுத்து அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபியூனரல் செரிமோனியை வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.